கும்மியடி கூட்டிட்டு வளைந்து கும்மியடி. நாங்கள் இது பண்டத்திருப்பில் இருந்து கொண்டு வரோம். எங்கட பழைய விண்டேஜ் கார்கள் எல்லாம் வந்து கொண்டு வந்திருக்கோம். மாட்டு வண்டியில் போகிறன்றது ஒரு சந்தோஷமான விஷயம் போல வேறுங்க. நாங்கள் சங்கவேலி வருடந்தோறும் பிரதேச ரீதியாக பண்பாட்டு பெருவிழா கொண்டாடப்பட்டு வருவது வழக்கம். 2025ஆம் ஆண்டுக்கான சண்டிலிப்பாய் பிரதேச செயலாளர் பிரிவுக்குட்பட்ட கலைஞர்கள், பாடசாலைகள், இலக்கிய மன்றங்கள் என்பனவற்றை உள்ளடக்கியதான பண்பாட்டு பெருவிழா டிஎம்ஜே மண்டபத்தில் ஒழுங்கமைக்கப்பட்டிருக்கு. அதுக்கு முன்னதாக மருதடி விநாயகர் ஆலய முன்னலிலிருந்து பண்பாட்டு பேரணி ஒழுங்கமைக்கப்பட்டிருக்கு. குதிரை வண்டி, மாட்டு வண்டி, கரகம், கும்மி, கோலாட்டம், சிலம்பம், பாடசாலை மாணவர்களுடைய கலை இலக்கிய விழுமிய செயற்பாடுகளை வெளிப்படுத்துகின்ற ஆற்றுகைகள் மற்றும் எங்களுடைய பிரதேசத்து கலைஞர்களினுடைய ஆளுமைகளை வெளிப்படுத்துகின்ற காண்பிய கலைகள் என்பன இந்த பிரதான வீதி வழியாக சென்று எங்களுடைய டிஎம்ஜே மண்டபத்தினுடைய மேற்தளத்திலே பண்பாட்டு பெருவிழா இடம்பெறுகிறது. அந்த பண்பாட்டு பெருவிழாவில் நாடகம், நடனம், கும்மி, கோலாட்டம், கலைஞர் கௌரவிப்பு, கலைஞாயிறு விருது வழங்கல், பிரதேச மட்ட போட்டிகளில் வெற்றியீட்டிய மாணவர்களுக்கான பரிசில் வழங்கல் மற்றும் பல நிகழ்வுகள் ஒழுங்கமைக்கப்பட்டுள்ளது. எங்களுடைய இந்த நிகழ்வுக்கு பிரதேச செயலாளர் திருமதி சுபாஜி மதியழகன் அம்மையார் அவர்கள் தலைமை தாங்குகிறார். இந்த நிகழ்விலே யாழ் மாவட்டத்தினுடைய அரசாங்க அதிபர் உயர்திரு மருதலிங்கம் பிரதீபன் அவர்கள் கலந்து சிறப்பிக்க, சிறப்பு விருந்தினராக வடக்கு மாகாண பண்பாட்டு அலுவல்கள் அலையினுடைய பிரதி பணிப்பாளர் லாகினி நிருபராஜ் அம்மையார் அவர்கள் கலந்து சிறப்பிக்கிறார். அதே நேரம் எங்களுடைய கௌரவ விருந்தினராக நவாலியூர் நடேசன் அவர்களும் எங்களோட மாவட்ட செயலகத்தினுடைய சிரேஷ்ட கலாச்சார உத்தியோகத்தர் திருமதி சுகுணலினி விஜயரட்னம் அம்மையார் அவர்களும் கலந்து சிறப்பிக்க இருக்கிறார்கள். இன்னும் சொற்ப வேளையில் இந்த மருதடி விநாயகர் ஆலய முன்றலில் இருந்து பண்பாட்டு பேரணி ஆரம்பமாகி இந்த பிரதான வீதி வழியாக செல்ல இருக்கு. நன்றி. இந்த நிகழ்வில் வந்து கலந்து கொள்வதற்காக அரசாங்க அதிபர் அவர்களும் வருகை தந்திருக்கிறார். வாருங்கள் மக்கள், எம் பண்பாட்டு அன்பு அம்சங்களுடன் இணைந்து கொள்ளுங்கள். வரும் பார்வையாளர்களாக பங்காளிகளாக
பாரம்பரிய கலை வடிவங்கள் வந்து நிகழ்த்தியவாறு இந்த மானிப்பாய் வீதியால் வந்து இப்போ இந்த ஊர்வலம் மாதிரி போய் கொண்டிருக்கணும். எந்த பகுதியில் பாருங்கள் கோலாட்டம், அவருடைய காவடி ஆட்டம் அப்படின்னு சொல்லி அவர் பொம்மல் ஆட்டம் எல்லாம் படிக்கணும் போயிடும். பறை அடிக்கும். பழைய விண்டேஜ் கார்கள் எல்லாம் வந்து கொண்டு வந்திருக்கோம். சில மாட்டு வண்டிகள் அங்கேருந்து கொண்டு வரீங்க. நாங்கள் இது பண்டத்திருப்பில் இருந்து கொண்டு வரோம். எங்களோட நாடக மன்றத்தின் இதில் எங்களுக்கு இப்போ இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டதில் எங்களோட கதிரொலி நாடக மன்றத்துக்கு நிறைய ப்ரைஸ்கள் இருக்குது. அப்போ அந்த பிள்ளைகள் எல்லாம் வண்டியிலே வரையினோம். அவையெல்லாம் இருக்காப்பா கலை நிகழ்ச்சி. இந்த அனுபவப்பத்துடன் தான் வந்து கலை நிகழ்ச்சிகளும் வந்து இருக்குதான். கலை நிகழ்ச்சிகளை வந்து செய்கிறதுக்கு மக்கள் ரெடியாகி கொண்டு வைக்கணும். பிள்ளைகள் எல்லாம் வந்து ரெடியாகிட்டு போய் நாங்கள் சங்கவேலி சவாரி மாடு வச்சுருக்கோம். மாட்டு வண்டியில் போகிறன்றது ஒரு சந்தோஷமான விஷயம் போல். வேறுங்கெல்லாம் சின்ன பிள்ளைகள்லாம் சந்தோஷமான முறையில் இந்த மாட்டு வண்டியில் பயணித்து கொண்டு இருக்கணும். இதெல்லாம் வந்து சங்குவேலிலேருந்து கொண்டு வந்ததாம் இந்த மாடு. இது வந்து சவாரிக்கு பயன்படுத்துகிற மாடு. அந்த வண்டில்களை கொண்டு வந்திருக்கணும். கும்மியடி பண்ணை கும்மியடி துணிந்து வளைந்து கும்மியடி ஊரார் கூடிய கும்மியடி இங்கு ஒற்றுமையுண்டு பாருங்கடி. ஊரார் கூடிய கும்மியடி இங்கு ஒற்றுமையுண்டு பாருங்கடி. கும்மியடி பண்ணை கும்மியடி துணிந்து வளைந்து கும்மியடி. கும்மியடி பண்ணை கும்மியடி துணிந்து வளைந்து கும்மியடி கூடிய கும்மியடி இங்கு ஒற்றுமையுண்டு பாருங்கடி. ஊரார் கூடிய கும்மியடி இங்கு ஒற்றுமையுண்டு. இப்போ இந்த ஊர்வலம் எல்லாமே மானிப்பாயில் இருக்கிற ஜிஎம்ஜே திருமண மண்டபத்துக்கு வந்து வந்திருக்குது. இந்த ஹோலில் தான் இன்றைக்கு இந்த நிகழ்வுகள் எல்லாம் வந்து நடைபெற போகுது அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன். இங்கே நிறைய மக்கள்லாம் வந்து வெயிட் பண்ணி கொண்டு இருக்கணும். இன்னும் நிறைய இந்த நிகழ்ச்சிகள் எல்லாம் வந்து இருக்குது. இந்த இடத்துல இப்போ செய்கிறது தயாராகி கொண்டிருக்கணும். அதில் எங்களுக்கு பார்ப்போம். பாரம்பரிய நிகழ்வை பார்க்கறதுக்கு வந்து எவ்வளோ மக்கள் வந்திருக்கான்னு சொல்லி பாருங்க.